வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 3000 ரூபாய் குறைந்தது. 10 நாட்களில் 9000 ரூபாய் சரிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்பது உறுதி. திமுக இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்க தொடங்கியது மோந்தா புயல். அடுத்த 4 மணி நேரத்தில் முழுமையாக கடக்கும் என வானிலை மையம் தகவல். மோந்தா புயலால் விஜயவாடா மார்க்கத்தில் 150க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் பாதிப்பு. 116 ரயில்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் தகவல். திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூர் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்தது. ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இதே நிலை தொடர்வதாக மக்கள் கவலை. குடியாத்தம் அருகே நீதிமன்ற வளாகத்தை சூழ்ந்த மழை வெள்ளம். குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் நீதிபதிகள் பத்திரமாக வெளியேற்ற. ஆவடி கண்ணப்பாளையம் தடுப்பணையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஆகாய தாமரைகள். திருவள்ளூர் அருகே சத்தரை தரைப்பாலம் மூழ்கியதில் 10 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் புழல் ஏரியிலிருந்து நீர் திறப்பு 1000 கனஅடியாக அதிகரிப்பு. உபரி நீர் திறப்பால் கால்வாயோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆட்சியர் அறிவுறுத்தல். சென்னை திருநின்றவூர் அருகே நத்தமேடு ஏரி நிரம்பி குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். சன் நியூஸ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இம்மாதம் மட்டும் 1,90,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். 446 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் கருக்கலைப்பு முயற்சியால் உயிரிழந்த 17 வயது சிறுமி. காரணமான நபர் கருக்கலைப்பில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனை நிர்வாகத்திடம் போலீசார் விசாரணை. ஈரோடு கூட்டுறவு வங்கியில் 8 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது. தலைமறைவாக இருந்த கால் டாக்ஸி ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. பீகாரில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, 200 யூனிட் இலவச மின்சாரம். இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. கிளட்ச் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அமெரிக்க வீரரை வீழ்த்திய குகேஷ். காய்களை தூக்கி எறிந்து ஆர்ப்பரித்த வீரரை வீழ்த்தி அமைதி காத்த குகேஷுக்கு பாராட்டு.
வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருந்த மோந்தா புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. ஆந்திராவில் கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது மோந்தா புயல். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். விவரங்கள் ஸ்ரீதர். தமிழ்குமரன், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள மோந்தா தீவிர புயல் ஆந்திராவில் கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. புயலின் முகப்பு பகுதி மாலை 5:30 மணி நிலவரப்படி கரையை கடக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் தற்போது கரையை கடக்க தொடங்கி இருப்பதால் 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும், அடுத்த 3 முதல் 4 மணி நேரங்களில் காக்கிநாடா அருகே இந்த மோந்தா தீவிர புயலானது முழுமையாக கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மணி நேரத்தை பொறுத்தவரை மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் இந்த மோந்தா தீவிர புயலானது கரையை நோக்கி நகர்ந்து கடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திற்கு 120 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கிலும், காக்கிநாடாவிற்கு 110 கிலோமீட்டர் தெற்கிலும், விசாகப்பட்டினத்திற்கு 220 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கிலும், ஒடிசாவின் கோபால்பூருக்கு 460 கிலோமீட்டர் தென்மேற்கிலும் மோந்தா தீவிர புயல் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்த தீவிர புயலானது கரையை கடந்து வருகிறது. அடுத்த 3-4 மணி நேரங்களில் முழுமையாக இந்த புயல் கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். இந்த புயல் சின்னத்தை தொடர்ச்சியாக டாப்ளர் வெதர் ரேடார் என்று சொல்லப்படக்கூடிய அதிநவீன கருவி மூலமாகவும், தொடர்ச்சியாக மற்ற கருவிகள், கப்பல்கள், மிதவைகள் உள்ளிட்ட பல்வேறு வானிலை ஆய்வு மைய கருவிகள் மூலமாக கூர்ந்து கண்காணித்து வருவதாகவும், புயலின் நகர்வை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்குமரன், தொடர்ந்து பேசலாம். ஸ்ரீதர் இணைந்திருங்க. நம்மோடு ஆந்திராவிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், புயல் கரையை கடக்க தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 3 அல்லது 4 மணி நேரத்திற்குள்ளாக முழுமையாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அங்க களச்சூழல் எப்படி இருக்கு ஜெயக்குமார்? காற்று வீசக்கூடிய அந்த வேகம் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்கு? அதாவது மோந்தா புயல் காரணமாக தொடர்ந்து நெல்லூர் மாவட்டத்தில் இதுவரை அதிக கனமழை பதிவாகியுள்ளது. கடந்த 4 மணி நேரத்தில் விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம், அனகாப்பள்ளி மாவட்டங்களில் கனமழை பதிவாகியிருந்த நிலையில் தற்பொழுது மோந்தா புயலானது கரையை கடக்கும் சூழலானது தற்போது ஏற்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் தொலைவில் புயல் இருப்பதாகவும், தொடர்ந்து 3 மணி நேரத்திற்குள் இந்த புயல் கரையை கடக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள சாலைகள் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஆங்காங்கே பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை வரை இந்த வாகனங்கள் செல்வதற்காக அனுமதிக்க முடியாது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த வாகன ஓட்டிகளுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவை வழங்குவதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்பொழுது களத்தில் ஈடுபட்டுள்ளனர். புயல் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களையும் கடற்கரை ஒட்டியுள்ள கிராம பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் தற்போது ஆல்ரெடி ஏற்கனவே அங்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து புயலின் காற்றின் வேகம் அதிக அளவில் உள்ளதன் காரணமாக பல இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுவதோடு மின்கம்பிகளும் விழுந்து வருகிறது. இதனால் பல இடங்களில் மின்சாரம் ஏற்கனவே துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் புயல் கடந்த பிறகும் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மழை சற்று குறைந்த பிறகு இந்த புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான பணியில் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். தேசிய மற்றும் மாநில பேரிடர் வீரர்கள் இந்த புயல் வரக்கூடிய மழை மற்றும் புயல் காரணமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான பணியிலும் தற்போது ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் துணை முதல்வர் பவன் கல்யாண் தலைமையில் RTGS அலுவலகத்தில் இருந்தபடி அமைச்சர்கள் குழுவினர் தொடர்ந்து இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு மீட்பு பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். வாக்குகளை பறிப்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பயிற்சி கூட்டம் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பதே தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறியுள்ளார்.
2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். தமிழ்நாடு சமூக, அரசியல், பொருளாதார படையெடுப்பை சந்தித்து வருவதாக அவர் கூறினார். தேர்தல் களத்தில் நேரடியாக மக்களை சந்திக்கும் தைரியம் இல்லாதவர்கள் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் மூலமாக வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என தப்பு கணக்கு போடுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு பலிக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டங்களால், உத்தரவுகளால், ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசா குறுக்கு வழியில தேடுறாங்க. எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் விழுந்து அதிமுகவை சரண்டர் செய்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 2026 தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் எதிரிகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டியது அவசியம் என்றார். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கவலைகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல. தமிழ்நாட்டின் மண், மொழி, மானத்தை காக்க அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கேற்ப திமுகவினர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி தாழ்வான இடங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சென்னையில் 2வது நாளாக இன்றும் காலையிலிருந்து மழை விட்டு பெய்தது. திருநின்றவூரில் நத்தமேடு ஏரி நிரம்பியதால் அதன் அருகில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதியே தீவு போல் காட்சியளிக்கிறது. இடுப்பளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இரவு நேரங்களில் பாம்பு, அட்டை உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தண்ணியில் நாங்கள் நடந்து வரோம், இடுப்பால தண்ணியில் வாழ்ந்து இருக்கிறோம். இதை வெளியே எங்களை ஒரு ஆளும் வந்து எட்டியும் பார்க்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஏதோ பண்ணுறாங்கன்னு கம்பெனி பக்கமே போகிறாங்க. டாடா ஸ்டீல் கம்பெனிக்கா டாடா ஸ்டீல் கம்பெனிக்காக போயிடுறாங்க. இங்கே இவ்வளோ ஊர் இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, இங்கே இவ்வளோ தண்ணி இருக்குது, இங்கே ஹைவேஸ் ரோடு வேறு போட்டு வச்சுருக்கோம். வந்து இதை வரையும் எந்த ஒரு ஆளும் இதுங்களை பார்க்கல. இல்லை, நாங்கள் இந்த தண்ணியில் கஷ்டப்படுறோம். ஜுரம் வந்தாலும் போக முடியல, பாம்பு தொல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுறோம். போக முடியல, வர முடியல. டீப்பில் தான் போகிறோம், டீப்பில் தான் வரோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. 24 அடி உயர செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் 21 அடியை நெருங்கியதால் வினாடிக்கு 750 கன அடி தண்ணீர் அடையாற்றில் வெளியேற்றப்படுகிறது. 21 அடி உயரம் கொண்ட புழல் ஏரியில் நீர்மட்டம் 18 அடியை தொட்டதால் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள வடகரை, சாமியார் மடம், தண்டல் கழனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே பட்டறை பெரும்புதூரில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழை நீரால் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை பாத்திரங்களை கொண்டு அவர்கள் அள்ளி வெளியே ஊற்றி வருகின்றனர். வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கன்சால்பேட்டை, இந்திரா நகர், காந்தி நகர் ஆகிய இடங்களில் மழைநீர் தேங்கியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மருத்துவ முகாம்களை நடத்தினர்.
புவிசார் குறியீட்டு அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து அரும்பாவூர் மரச்சிற்பக்கலை படைப்புகள் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். துர்க்கையம்மன், ராதை கிருஷ்ணன், விநாயகர், முருகன் என அழகழகான கடவுள் சிலைகள், கலைநயத்துடன் கண்களால் நளினம் பேசும் நாட்டிய பெண், தலைவர் சிலைகள், இப்படி அழகுமிளிரும் சிற்பங்கள் அணிவகுத்திருப்பது பெரம்பலூர் அருகே உள்ள அரும்பாவூர் தழுதாழை மரச்சிற்ப கலைக்கூடத்தில்தான். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த கலைத்தொழில் நலிவை சந்திக்கவே மரச்சிற்பத் தொழில் முடங்கும் நிலை ஏற்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கலைநயமிக்க இந்த அரும்பாவூர் தழுதாழை மரச்சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்தது. தமிழ்நாடு அரசு புராதன கோயில்களின் தேர்களை புனரமைப்பது மற்றும் புதிய தேர்களை வடிவமைப்பதற்கான ஒப்பந்தங்களை வழங்கியதால் இந்த மரச்சிற்பத் தொழில் மீண்டும் புத்துயிர் பெறத் தொடங்கியது. மரச்சிற்பங்கள் புவிசார் குறியீடு அப்புறம் எங்களுக்கு வெளி சந்தையில் அதிகமான வாய்ப்புகள் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. உலக அளவில் நம்மளை அரும்பாவூர் மரச்சிற்பங்கள்னு சொல்லி இணையதளத்தில் நம்மளை தேடுறாங்க. தேடி நம்மளோட தொடர்பு எண்ணை எடுத்து நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு நமக்கு ஆர்டர்ஸ் டைரெக்டாகவே கொடுக்குறாங்க. இதனால் நமக்கு ஏஜென்ட்ஸோட நடுவில் இடைப்பட்ட தரகர்கள் நம்ம ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டாங்க. இதனால் நமக்கு நம்ம வேலை வாய்ப்புகள் அதிகமாகிட்டு. அரும்பாவூர் மரச்சிற்பத்திற்கான புவிசார் குறியீட்டு அங்கீகாரம் பிரபலமான பிறகு மரச்சிற்பங்களை இணையத்தில் பார்க்கும் வாடிக்கையாளர்கள் பலர் இடைத்தரகர் இன்றி நேரடியாக ஆர்டர்களை தருவதால் மரச்சிற்ப கூடங்களில் 24 மணி நேரமும் உளிகளின் சத்தம் ஒலித்த வண்ணம் உள்ளது. வீட்டில் அலங்காரங்கள், இந்த மாதிரி சுவர் சிற்பங்கள் சொல்கிறேன், இந்த மாதிரி மீனாட்சி திருக்கல்யாணம், இந்த மாதிரி சுவர் சிற்பங்கள், அதுக்கப்புறம் மேலே சீலிங்கில் முன்ன பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு இருந்தாங்க, பூ டிசைன்லாம். இப்போ அதை நம்ம மரச்சிற்பங்களே கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ட்ரெடிஷனாக வேணுன்ற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம மரத்தில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வீட்டுக்குங்க சார். இது இல்லாமல் கோயில்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேர்கள், ரதம், அதுக்கப்புறம் வாகனங்கள், அதுக்கப்புறம் சாமி சிற்பங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த புவிசார் குறியீடு கிடைச்சது. இவங்க இங்கே அரும்பாவூர் தழுதாழை அரும்பாவூரில் சிற்பக்கலை கூடங்கள் நிறைய சிறப்பாக செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் எங்கள் தேர் சீரமைப்பு பண்ணுறதுக்காக இந்த சிற்பங்கள், இதனுடைய அமைப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் உள்ள சிற்பங்கள், இங்கே உள்ள சாமி சிலைகள்லாம் தத்துரூபமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கலை சிற்ப பொருட்களுக்கு மக்களிடம் வரவேற்பு அதிகரித்துள்ள இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதியில் கைவினை கலைப்பொருள் விற்பனையகம் ஒன்றை தொடங்க அரசு நடவடிக்கை எடுத்தால் இந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி உறும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். மரங்களுக்குள் புதைந்து கிடக்கும் இந்த சிற்பங்களுக்கு உயிர் கொடுக்கும் மானிட பிரம்மாக்களான தழுதாழை மரச்சிற்ப கலைஞர்கள். சன் செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து சொல்லின் செல்வன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலை முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கோவில்பட்டி நகர அலுவலகமும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். விவரங்கள் ஜெயக்குமார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு தாலுகாவில் திமுக கட்சி அலுவலகம் மற்றும் 8 அடி உயரம் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த கட்டிடமானது கோவில்பட்டி சாலையில் 3 சென்ட் இடத்தில் அமைந்திருக்கிறது. தரையிலிருந்து மொத்தம் 2 தரைத்தளம் மற்றும் 2 தளங்களை கொண்டது. இதுல ஒரு லைப்ரரியும் இடம்பெற்று இருக்கிறது. இங்கு வரக்கூடியவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக ஒரு படிப்பகமும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை தற்போது திறந்து வைத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டார். பின்னர் தற்போது அமைச்சர் கீதா ஜீவன் வெள்ளியிலான கோலை கொடுத்து முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே.என். நேரு, பெரிய கருப்பன், கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சர் இங்கு வரும்போது வழிநெடுகிலும் 2 புறமும் மக்கள் வெள்ளமென திரண்டிருந்து முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர். அது மட்டுமல்லாமல் மேலதாளம் முழங்க நடனமாடியும்
பட்டாசு வெடிப்பும் வந்து முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்போது வந்து இந்த கட்டிடத்தையும் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் வந்து இதை தொடர்ந்து வந்து கட்டிடத்தை திறந்து வைத்து கட்டிடத்தை முழுவதுமாக பார்வையிட இருக்கிறார். இந்த பகுதியில் வந்து கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்த முதல்வருடன் வந்து அமைச்சர்கள் மற்றும் கனிமொழி கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர்கள், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் என அனைவரும் மீது புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தங்கக்கூடிய முதலமைச்சரும் நாளை தென்காசி மாவட்டத்தில் வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் மேலும் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்ட பிறகு வந்து நாளை தென்காசியில் தங்கக்கூடிய முதலமைச்சர் நாளை மறுதினம் தேவர் ஜெயந்தியை ஒட்டி மதுரைக்கு சென்று அங்கே வந்து மரியாதை தேவர் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார். தற்போது வந்து முதலமைச்சர் இந்த கட்சி அலுவலகத்தை வந்து திறந்து வைப்பதற்காக ரிப்பன் வெட்டி இந்த கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி அலுவலகம் மற்றும் உள்ளே அமைந்திருக்கக்கூடிய நூலகத்தையும் வந்து முதலமைச்சர் வந்து பார்வையிட இருக்கிறார். தற்போது கட்சி அலுவலகத்தை திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து சுற்றிலுமே வந்து ஏராளமான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் வந்து பார்த்து வருகின்றனர். முதலமைச்சர் தற்போது கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து உள்ளே சென்று பார்த்து வருகிறார். கட்டிடங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது, நூலகத்தில் என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்கிறது என்பதையும் பார்த்து வருகிறார். இதை பார்த்த பின்பு வந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கிளம்பி செல்ல இருக்கிறார். திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஒன்றிய குழுவினரிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வரும் வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்த நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதனால் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தமிழக அரசு பரிந்துரை செய்ததை அடுத்து மத்திய அரசு அனுப்பிய 3 குழுக்கள் கடந்த சனிக்கிழமை முதல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றன. திருவாரூரில் கொள்முதல் நிலையங்களில் சோதனை செய்த அதிகாரிகள் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்லின் ஈரப்பதத்தை பரிசோதனை செய்தனர். சிதம்பரம் அருகே புவனகிரியில் ஆய்வு செய்த மத்திய குழுவினருடன் வாக்குவாதம் செய்த விவசாயிகள் கண் துடைப்புக்காக ஆய்வு நடைபெறுவதாக கூறினர். இந்த இழப்பீடு யாரு சார் கொடுக்கறது? இதே வந்து இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து சரி வராது. 1/2 கிலோமீட்டர் உள்ள தண்ணி பூரா இது வளாகத்துல பூந்துதான் வெளியில போவோம். எங்கேயாச்சும் வெளியில போறது வந்து இருக்கா பாருங்க. நீங்க விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். கடலூர் மாவட்டத்தில் கலையூர், தூக்கனாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவினர் நனைந்து துர்நாற்றம் வீசிய நெல்மணிகளின் மாதிரிகளை எடுத்துச் சென்றனர். மத்திய குழுவின் ஆய்வு என்பது வெறும் சடங்கு என்று விமர்சனம் செய்த அந்த பகுதி விவசாயிகள் இதனால் எந்த பலனும் இல்லை என்று கூறினர். மோந்தா புயலின் மையப்பகுதி தற்போது கரையை கடந்து வருகிறது. மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே மோந்தா புயல் கரையை கடந்து வருகிறது. மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கில் 110 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயலானது மையம் கொண்டிருக்கிறது. காக்கிநாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் தற்போது மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 17 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயலின் மைய பகுதி தற்போது கரையை கடந்து வருகிறது. மோந்தா புயலின் முன்பகுதி கரையை கடந்த நிலையில் தற்போது மைய பகுதியானது கரையை கடந்து வருகிறது. மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே மோந்தா புயலானது கரையை கடந்து வருகிறது. மசூலிப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கில் 110 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயலானது மையம் கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளியாக கருதப்படும் மெலிசா ஜமைக்காவை கடக்க தொடங்கிய அதே நேரம் ஹைட்டியில் கடும் மழை பொழிவால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 282 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று, 100 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு, 13 அடி வரை எழும் கடல் அலைகள். அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையத்தால் அதிகபட்சமாக வழங்கப்படும் 5ஆம் நிலை குறியீடு. கரிபியன் தீவான ஜமைக்காவில் மெலிசா சூறாவளி ஏற்படுத்தக்கூடிய தீவிர தன்மையைத்தான் இவை அனைத்தும் குறிக்கின்றன.
இந்த ஆண்டின் அதிசக்தி வாய்ந்த சூறாவளியாக கருதப்படும் மெலிசா போன்று கரீபியன் தீவுப் பகுதி மக்கள் இதற்கு முன் கண்டதே இல்லை. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய சூறாவளியாக அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையத்தால் வழங்கப்பட்டுள்ள மெலிசாவின் தன்மை குறித்து ஆராய அமெரிக்க விமானப்படையின் வானிலை குறித்து ஆராயும் விமானம் சூறாவளியின் கண் எனப்படும் மையப்பகுதிக்குள் சென்ற காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. மெலிசா சூறாவளி ஜமைக்காவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் ஹைதி தீவிலும் எதிரொலித்துள்ளது. கனமழையால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரில் காற்றின் வேகத்தை உணர்த்தக்கூடிய சிசிடிவி காணொளி வெளியாகி உள்ளது. ஜமைக்கா, ஹைதியில் தலா 3, டொமினிக்கன் குடியரசில் 1 என சூறாவளியின் தாக்கத்திற்கு இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜமைக்காவை தொடர்ந்து மெலிசா கிழக்கு கியூபா, பகாமஸ், கைகோஸ் தீவுகள் வழியாக பயணிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.